இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கட்டிங் வீடியோ பார்க்கலாம். எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணால் இந்த மாதிரி பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இந்த ஓல்டு ப்ளவுஸோட பேக்கில் இருக்க இந்த பார்டரை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு இந்த ஸ்லீவோட பார்டரை யூஸ் பண்ண போகிறேன். பேக்கில் வர பேட்டர்னுக்கு அந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் பார்டரை யூஸ் பண்ண போகிறேன். இதான் சில்க் காட்டன் ப்ளவுஸ் ப்ளைனாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த பார்டரை இந்த ப்ளவுஸ் பிட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து நான் கட்டிங் வீடியோ காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுன்றதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம லைனிங்கில் பாட்டமில் இருக்கக்கூடிய கரபாகத்தில் ஒரு லைன் போட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணணும். இந்த 1 இன்ச் எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. பாட்டமோட ஹெம்மை வந்து ஃபினிஷ் பண்ணணும்ல, அந்த ரா எட்ஜை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் 1 இன்ச் வந்து விட்டுருக்கேன். இது வந்து 1/2 இன்ச்சும் விடலாம், 1.5 இன்ச்சும் விடலாம். நான் வந்து 1 இன்ச் விட்டுருக்கேன். அது மாதிரி ப்ளவுஸோட ரெடி அளவு வந்து 15 இன்ச்சு. கீழே நம்ம தையலுக்கு விட்டதுனால மேலே 1/2 இன்ச் மட்டும் நான் தையலுக்கு வந்து விட்டுருக்கேன். இப்போ 15.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த 15.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறதுல ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா நம்ம ஷோல்டரும் பேக் பார்ட்டும் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இதோட அளவு வந்து எனக்கு 15 இன்ச் ரெடி அளவு இருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு நான் நெக்கோட விட்த் வந்து 3.25 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா நம்ம கேன்வாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்கு 3.25, ஷோல்டர் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். இது வந்து தையலோட சேர்த்து தான் நான் வச்சுருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் 1/2 இன்ச் கம்மியாகும் ஷோல்டருக்கு. 2.5 இன்ச் தான் நமக்கு ஷோல்டர் இருக்கும். ஆம்கோல் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா 6.5 வந்து வைக்கிறேன். 6.5 வச்சுட்டு இதை வந்து சைடில் இருந்தும் நம்ம க்ளோஸ் சைடில் இருந்தும் இதே மாதிரி மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து லென்த்தோட இது வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். 1/4 பாயிண்ட் மாறினா கூட நமக்கு ப்ளவுஸ் வந்து டைட் கொடுக்கும். அதுக்கப்புறம் செஸ்ட்டோட அளவு வந்து 11 இன்ச்சு, 42 இன்ச் சைஸ் இது. நம்ம சுற்றளவை டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 10.5 இன்ச் கிடைக்கும். 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோலுக்கு வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி கர்வாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவோட விட்த்து வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸ்லீவோட விட்த்து வந்து எனக்கு 9.25 இருக்கணும். 9.75 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணாக்கோ நமக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அன்ஈவனாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்லீவோட விட்த்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டோன்னா, கரெக்டாக இருக்குன்னா ஓகே. இல்லை நம்ம கம்மியாக இருக்குன்னா ஆம்கோலோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக இதை செக் பண்ணணும். இப்போ நம்ம க்ளோஸ் சைட்லேருந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 35, அதை 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 8.75 கிடச்சிச்சு. அதோட 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் 1 இன்ச்சு டாட்டுக்கும் நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம லைன்ஸை வந்து நம்ம மேலே இருக்க செஸ்ட் லைனோட ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக் பார்ட் ரெடி ஆயிடும். இதை வந்து நம்ம கரெக்டாக மார்க்கிங் மேலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா அளவு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து எங்கெங்கே நாச்சஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். பாட்டமில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸரையும் கண்டிப்பாக கட் பண்ணிடணும். மடித்து தான் தைக்க போகிறோன்னு நம்ம வந்து விடக்கூடாது. அப்போ எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கிளாத் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடணும். இப்போ நெக்கோட ஓப்பன் கிட்ட ஒரு நாச்சும், ஷோல்டரும் நெக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு நாச், அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு நாச், நெக்கோட அந்த செஸ்ட் போர்ஷன் கிட்ட நம்ம சீம் அலவன்ஸ் விடுவோம்ல அந்த இடத்துல ஒரு நாச். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நாச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் மார்க் பண்ண போகிறோம். நம்ம பேக் பார்ட்டோட ஆம்கோல் முடியுதுல அந்த இடத்துல இருந்து கரெக்டாக நம்ம வச்சா நமக்கு ப்ளவுஸ் வந்து எல்லா ஸ்லீவ்லேருந்து எல்லாமே கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக ஸ்கேல் வச்சு ஷோல்டருக்கு ஒரு லைன், நம்ம அதாவது க்ளோஸ் சைடுக்கு ஒரு லைன், ஹூக் பட்டி ஐப்பட்டி சைடு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அது மாதிரி கீழே நம்ம விட்டுருக்கக்கூடிய அந்த தையலுக்கான அளவுலையும் மார்க் பண்ணிக்கணும். தையலுக்கு விட்டுருக்கிறதுக்கு கீழே வந்து அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவையும் நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும். சைட் சீமுக்கு நம்ம இதில் வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம். அந்த டாட் பிடிக்கிறதுக்குள்ள நமக்கு இந்த 1 இன்ச் வந்து நமக்கு ஆட் ஆகிக்கிறோம். இப்போ ஆம்கோல் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சிக்கணும். ஆம்கோல் வந்து கரெக்டாக மறைஞ்சிட்டு நமக்கு அந்த மிட் பாயிண்டில் வந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வெட்டுவோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சையும் இதில் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நாச்சஸ் பண்ணியிருக்க இடத்துலையும் கரெக்டாக இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் பார்ட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ கரெக்டாக எல்லா இடத்துலையும் மார்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் கிட்ட நம்ம இப்போ மார்க் பண்ணோம்ல மிட் பாயிண்ட்டு, அந்த இடத்துல உள்ளே தள்ளி 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் வரைகிறப்ப நமக்கு ஆம்கோல் கர்வ் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபேப்ரிக் வந்து அந்த இடத்துல இருந்து க்ரீசஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்லேருந்து நம்ம கரெக்டாக செஸ்ட் போர்ஷன் வரையும் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும்.
இந்த மாரி ஜாயின் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஆம்ஹோல் கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து க்ரீசஸ் இல்லாம ப்ளவுஸ் வந்து பார்க்க ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். இப்போ கீழ விட்டுருக்கக்கூடிய சீம் அலவன்ஸ், ரெடி அளவு 2யுமே நம்ம இதே மாரி மார்க் பண்ணிக்கணும். மேல ஷோல்டருக்குமே நம்ம தையலுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். அப்பதான் நம்ம டாட்டுக்கு நம்ம மேலேருந்து அளவு எடுப்போம் இல்லையா? அந்த மார்க்கிங் வந்து பஸ்ட் பாயிண்டோட மார்க்கிங் நமக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ ஷோல்டருக்கு நம்ம ரெடி அளவு மட்டும் தான் இருக்கு. ரெடி அளவுலேருந்து நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு செஸ்ட் போர்ஷனோட அந்த அபெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணலாம். இந்த அளவுக்கு வந்து நான் அபெக்ஸ் லென்த் வந்து 10.5 வந்து வச்சிருக்கேன். இந்த அளவு வந்து இவங்களுக்கு சரியா இருக்கும். அது மாரி நம்ம ஹூக் பட்டி சைட்லேருந்து 4 இன்ச் இது வந்து நான் தையலோட சேர்த்து தான் வச்சிருக்கேன். நம்ம பிரின்சஸ் கட் பேப்பர் கட்டிங்கில போட போறதில்ல. ரெடி கிளாத்ல தான் அப்படியே நம்ம கட் பண்ண போறோம். ஸோ நான் ஹூக் பட்டி சைட்லேருந்து 4 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ பிரின்சஸ் கட்டுக்காக 2 இன்ச் அந்த டாட் இன்டேக்கும் 1 1/2 இன்ச் வந்து நம்ம ஷேப்புக்காகவும் நான் இதே மாரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு லைன் போட்டு நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஜாயின் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நமக்கு ஷார்ப்பான ஷேப் வேணும் அப்டின்னா, இந்த ஷேப்ப வந்து ஷார்ப்பா ட்ரா பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து ஷார்ப்பா கேட்கல. மீடியமா இருக்க மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் கொஞ்சம் கர்வா பஸ்ட்டோட ஷேப்புக்கு ஏத்த மாரி நான் மார்க் பண்ணி, அதே மாரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ப்பா இல்லாம நமக்கு கொஞ்சம் கர்வா இருக்கும். இந்த மாரி நெறைய பேருக்கு வியர் பண்ண பிடிக்கும். ஸோ நமக்கு பாயிண்டியா இல்லாம, இந்த மாரி பிடிக்கும்னா, நீங்க இப்ப நான் மார்க் பண்ற மாரி மார்க் பண்ணிக்கங்க. ஆம்ஹோல் சைடு வந்து இப்ப நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம கட் பண்ண போற போர்ஷன். இந்த மாரி ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு நீங்க கட் பண்றப்ப நமக்கு வந்து ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம மார்க் பண்ணிக்கிறத 2வது ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்ம வந்து கட் பண்ணணும். செக் பண்றதுக்கு முதையே நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த மார்க்கிங் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் டார்க்கா பண்றேன். இப்போ இந்த செகண்ட் இருக்க மார்க் வந்து நம்ம கட் பண்ற மார்க். இதுல வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் 2 சைடும் குடுத்துருக்கோம். அத வந்து எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். வேஸ்ட்டோட சுற்றளவு 8.25. அந்த 8.25க்கு இப்ப நம்ம அங்க அந்த டாட்டுக்கு அந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு தான், நம்ம இந்த 8.25 எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்றத பார்த்து நம்ம மார்க் பண்ணணும். இப்ப 2 சைடுக்கும் 1/2 இன்ச், 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு, அந்த சீம் அலவன்ஸ வந்து இப்ப நான் மார்க் பண்ற மாரி செப்பரேட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. அப்பதான் நம்ம கட் பண்றப்ப கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். ஸ்டிச் பண்றப்பயும் நமக்கு 1/2 இன்ச் வந்து கரெக்ட்டா தெரியும். இப்ப நான் மார்க் பண்ற மாரி 1/2 இன்ச் வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. ஆம்ஹோல் ரவுண்ட்லயும் நம்ம செக் பண்ணணும். ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நமக்கு 9.25 இருக்கணும். அந்த 9.75 இருக்கான்னு சொல்லி நம்ம டாட் விட்டுருக்கோம் இல்லையா? அத தாண்டி நம்ம அந்த பக்கம் இருந்தும், இந்த பக்கம் இருந்தும் நம்ம செக் பண்ணணும். இப்ப நமக்கு 9.75 எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த 1.5 சீம் அலவன்ஸ் குடுப்போம்ல, அந்த இடத்துல ஒரு மார்க். இந்த மாரி நீங்க மார்க் பண்றப்போ ஆம்ஹோல் கிட்ட ஃபேப்ரிக் பத்தாம கண்டிப்பா போகாது. இப்ப வேஸ்ட் கிட்ட நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த டாட்டையும், டாட் இன்டேக்கையும் விட்டுட்டு தான் நம்ம 8.75 இருக்கான்னு செக் பண்ணணும். இப்ப இந்த மாரி செக் பண்ணி நம்ம மார்க் பண்றப்ப, பாட்டம்லயும் நமக்கு வந்து ஃபேப்ரிக் பத்தாம போகாது. ஆர்ம் ரவுண்ட் கிட்டயும் நமக்கு டைட் இருக்காது. இந்த டிப்ஸ் வந்து நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு கட் பண்றப்ப ஷேப் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஃபேப்ரிக் நெறையா இருக்க மாரி இருக்கும். ஆனா நீங்க ஸ்டிச் பண்றப்ப இந்த இடத்துல நீங்க ஃபேப்ரிக் விடலன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ப்ளவுஸ் வந்து டைட்டா இருக்கும். ஃபேப்ரிக் பத்தாது. ஸோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. ரெடியா நம்ம லைனிங்ல மார்க் பண்ணி கட் பண்றப்பயே நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான பிரின்சஸ் கட் வந்து கிடைக்கும். அது மாரி ஹூக் பட்டி சைடு வந்து நான் 1/4 இன்ச் வந்து விட்டுருக்கேன். எதுக்குன்னா, ஹூக் பட்டி, ஐப்பட்டி ஜாயின் பண்றப்ப தையலுக்காக அந்த 1/4 இன்ச் வந்து தேவைப்படும். அதுக்காக நான் அந்த அளவு விட்டுருக்கேன். இப்போ பாட்டம்ல விட்டுருக்க அந்த 1 இன்ச்ச விட்டுறணும். நம்ம அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே ரெடி அளவா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்றப்ப நமக்கு பிரின்சஸ் கட்க்கு பேப்பர் கட்டிங் தனியா தேவைப்படாது. நம்ம டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. குயிக்காவே நம்ம கட் பண்ணிரலாம். இப்போ இதுலயும் நம்ம இந்த நாட்சஸ் வந்து கரெக்ட்டா போட்டு எடுத்துக்கணும். நாட்சஸ் போட்டா தான் ஸ்டிச் பண்றப்ப நமக்கு ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கரெக்ட்டா அந்த 2வது நம்ம மார்க் பண்ணியிருக்க ஆம்ஹோல் ரவுண்ட்ல கட் பண்ணிக்கணும். ஏன்னா, அதுதான் ஃப்ரண்ட்டுக்கான ஆம்ஹோல் ரவுண்டு. இப்போ சீம் அலவன்ஸ்ல நாட்சஸ் போட்டுக்கலாம். இதுலயும் நம்ம ஷோல்டரும், நெக்கும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல இருக்கிற இடத்துல ஒரு நாட்ச்சு. அதுக்கப்புறம் நெக்கு கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணும்போது, உங்களாலயும் பிரின்சஸ் கட் வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ண முடியும். நாட்சஸ் வந்து கண்டிப்பா கரெக்ட்டா போடணும். அப்பதான் நமக்கு வந்து ஃபினிஷ் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லன்னா கன்ஃப்யூஸ் ஆகும் பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேயும் நாட்சஸ் போட்டுக்கணும். ஏன்னா, அது வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ்க்கு விட்டுருக்கத போக, உள்ள இருக்க அந்த டாட் இன்டேக்க தான் நம்ம கட் பண்ணணும். சீம் அலவன்ஸ்ல லைனா கட் பண்ணிறக்கூடாது. அந்த மாரி கட் பண்ணிங்கன்னா பேட்டர்னே தப்பாயிரும். ஸோ நான் கட் பண்ணியிருக்க மாரி 1/2 இன்ச் அந்த பக்கமும் விட்டுருக்கணும். 1/2 இன்ச் இந்த சைடு நம்ம அந்த கப் ஷேப் இருக்கு இல்லையா? அந்த பக்கம் 1/2 இன்ச் இருக்கிற மாரி நம்ம கட் பண்ணணும். இதில வந்து நம்ம ஷேப் 1/4 இன்ச் குடுத்துருக்கோம்ல, அந்த 1/4 இன்ச் வந்து இந்த சைடு தான் இருக்கும். இத வந்து நம்ம இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாரி கட் பண்றப்ப நமக்கு எந்த இடத்துலயுமே ஃபேப்ரிக் பத்தாம போகாது.
பிரின்சஸ் கட்டும் ஜாயின் பண்ணுறப்ப ஈவனாக இருக்கும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் போர்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி 2 தடவை ஃபோல்டு பண்ணி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம எந்த பக்கம் ஃபேப்ரிக் நிறையா வருதோ அந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த பக்கம் தான் ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபேப்ரிக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஜாயிண்ட் போடாமலே நமக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய அந்த ரைட் சைடோட கரபாகத்தில் நம்ம மார்க் பண்ணக்கூடாது. கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்காக விடுறோம்னா, ஸ்லீவை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, ரா எட்ஜ் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. ஸ்லீவோட ரெடி லென்த் வந்து எனக்கு 9 இன்ச்சு. அதோட ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து 9.5 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து தையலுக்கான அளவு சரியாக நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ கேப் ஹைட் வந்து நான் 3.5 வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ 3.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எதுக்குன்னா நம்ம கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணுறோம். 3.5 கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ்டேக் நம்ம இதில் பண்ணாலும் நமக்கு வந்து ஆர்ம் டைட் இருக்கும், இல்லைனா லூஸ் இருக்கும். இப்போ ஸ்லீவோட விட்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9.75 வந்து எனக்கு ஸ்லீவோட விட்த்து ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு. நம்ம ஃபேப்ரிக்கை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணதுனால எனக்கு வந்து ஸ்லீவோட விட்த்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. கீழே ஓப்பன் வந்து 6 இன்ச்சு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவோட ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். கீழே இந்த மாதிரி கிராஸ் கொடுக்குறப்ப நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவோட விட்டுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்லீவோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு இதே மாதிரி டேப்பை வச்சுட்டு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த மிட் பாயிண்ட்டில் வந்து ஒரு மார்க் கொடுக்கணும். இந்த மார்க் தான் நம்மளோட ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட்டில் வந்து 1/2 இன்ச் மேலே எடுத்து மார்க் பண்ணணும். இந்த 1/2 இன்ச்சில் தான் நம்ம வந்து ஷேப் கொடுக்க போகிறோம் ஸ்லீவுக்கு. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஆம்கோல் ஸ்கேலில் நீங்கள் மார்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியும்னாலும் ஃப்ரீ ஹேண்ட்லையும் இதே மெத்தடில் வரைஞ்சி பாருங்கள். ஸ்லீவோட ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டரோட மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இதில் ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்லீவோட அந்த விட்டு எண்டாகிற இடத்துலையும் இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் சென்டரில் ஒரு மார்க் கொடுக்கணும். கீழே ஒரு 1/4 இன்ச் எடுத்து மார்க் கொடுத்தாக்கும் நமக்கு வந்து 1/2 இன்ச்சுக்கு கைக்குழி வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நான் கைக்குழி வெட்டிட்டேன். வெட்டிட்டது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷேப் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததில் 2 சைடுமே, அதாவது ஃப்ரண்ட் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க 2 சைடுமே நம்ம வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்லீவையுமே உங்களால் பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப நமக்கு கைக்குழி வந்து 2 கைக்குமே ஒரே சைடு வராது. ஒரு சைடுக்கு ஃப்ரண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு ஒன்று வருதுன்னா ரைட் சைடு ஒன்று வரும். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைன்ஸ் நம்ம போடுறப்ப நம்ம கைக்குழி வந்து ஒரு சைடு லெஃப்ட் சைடும் இன்னொன்று வந்து ரைட் சைடும் இருக்கும். இப்போ நம்ம லைனிங்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி எல்லாத்துக்குமே ஃபேப்ரிக் வந்து லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பட்டி வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு லைனிங் கட் பண்ணிவிட்டா நம்ம லைனிங்கில் கட்டிங் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் கட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். எப்பயுமே ஹூக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 2 இன்ச் வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக 1.5 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பத்தாது. ஸோ 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைய ஸ்ட்ரெயிட் பீஸாக எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்ட்ரெயிட் பீஸாக நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட்டிங் வேலையை முடிச்சிடலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அயர்ன் பண்ணதில் இப்போ நம்ம கீழே வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை தான் கட் பண்ணணும். பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கைக்குழி சைடு தான் நம்ம மறுபடியும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுவோம். நம்ம லைனிங் எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக்கில் கட்டிங்கும் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுறேன். கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. ஒன்று நம்ம அடித்து திருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க அவசியம் இல்லை. இப்போ நம்ம எப்படி மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறோன்னு பாருங்கள். லைனிங்கில் கட் பண்ண மாதிரியே கரெக்டாக பேக் பார்ட்டோட அந்த ஆம்கோல் ரவுண்டு வரும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கனால நான் ஒரே டைமில் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ உங்களுக்கு டைமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிங் வேலையும் குறையும். ஒரே டைமில் நீங்கள் 2 பீஸையும் கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸை எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன் ப்ளஸ் கேன்வாஸில் எப்படி நெக் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுறது எல்லாமே நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டெய்லரிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.